இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக இந்த பிரிக் ஒர்க்கில் நடுவில் வர காலம் இருக்குல்ல, காலத்தை போட்டுட்டு பிரிக் ஒர்க் பண்ணணுமா, பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு காலம் போடலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக போட போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா? இதில் என்னென்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி காலத்தில் காங்கிரீட் போடாமல் நீங்கள் பிரிக் வால் மட்டும் பண்ணி போகும்போது இந்த மாதிரி கொலாப்ஸ் தான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுவும். இல்லை நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக ஏதாவது சேவருன்னு சொல்லி சாஞ்சா கூட அது கீழே விழுது வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குங்க முக்கியமாக. அது ஏன் போட்டுட்டு தான் பிரிக் ஒர்க் பண்ணணும், காலம் காங்கிரீட் போட்டுட்டு தான் பிரிக் ஒர்க் பண்ணணும்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணும்போது தான் பிரிக் ஒர்க்குக்கும் காலத்துக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சிவியராக பாண்டாகும். ஃப்யூச்சரில் அது பில்டிங்கு வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக மாறும். நீங்கள் என்ன தான் வந்து காலம் போட்டு பீம் மட்டும் போட்டுட்டு நம்ம மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தானே பிரிக் ஒர்க் பண்ண போகிறோன்னு அப்படி சொன்னால் கூட, அந்த மாதிரி காலம் போட்டு பிரிக் ஒர்க் பண்ணால் தான் அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து முழுமை அடையும். அதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம காலம் போட்டுட்டு ஹேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணுறோம். இது ஒரு 4 பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. இதில் ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி போடுறது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 2 பக்கம் பிரிக் ஒர்க் போட்டிங்க, நடுவில் காலம் போடும்போது இந்த காலத்தில் போடுற காங்கிரீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற வாட்டரை இந்த பிரிக்ஸ் சைடில் இருக்கிற 2 பிரிக்ஸும் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரீட்லேருந்து வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியே போச்சு, அந்த ஹைட்ராலிக்கில் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிராக் வரும். ப்ளஸ் அதோட அந்த காங்கிரீட்டோட முழுமையான கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை அதை அச்சீவ் பண்ணாது. அதால் ஸ்ட்ரென்த்து ரொம்ப பாதிக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன பாதிப்பு பார்த்தீங்கன்னா மேசன்ட்ரி. இந்த மேசன்ட்ரி ஒர்க்கில் அதால் என்ன பாதிப்பு வரப்போகுது பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பக்கம் பிரிக் வால் போட்டோமா, நடுவில் காலம் போடும்போது வைப்ரேட்டர்னு போடுவோம், இல்லை ஷட்டர் வைப்ரேட் ஏதோ சம்திங் ஃபிக்ஸ் பண்ணி அதை வைப்ரேட் பண்ணும்போது அந்த அதிர்வுகள் கண்டிப்பாக சைடில் இருக்கிற பிரிக் ஒர்க்கை பாதிப்படைய செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங். இந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கரெக்டாக காலம் போட்டு ஹேக்கிங் பண்ணி பிரிக் ஒர்க் பண்ணுறதுல இருக்கிற பாண்டிங் காலம் போடாமலே போட்டு அப்புறம் காலம் போடும்போது இருக்கிறது கண்டிப்பாக அந்த பாண்டிங் வந்து கிடைக்காது. பாண்டிங் வந்து 100% ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதால் உங்களுக்கு அந்த வாலே கொலாப்ஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. 4வது போரிங் அண்ட் ஃபினிஷிங். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்களே சொல்லுங்கள், இப்போ காலம் ஒரு 400க்கு 400னா கரெக்டாக நம்ம ஷாட்டர் போட்டு ஷட் அடித்து அதுக்கப்புறம் காங்கிரீட் போட்டு பண்ணும்போது இருக்கிறது எப்படி இருக்கும், 2 பக்கம் வால் போட்டுட்டு அந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி 2 பக்கம் வந்து நம்ம போர்டை வச்சுட்டு காங்கிரீட் போட்டால் அந்த காங்கிரீட் போடுறதும் கிரிட்டிக்கலாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்காது. இந்த 4 பாதிப்பு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறதுல வரும். ஏன்னா ஒன்று ஸ்ட்ரென்த்து, 2வது மேசன்ட்ரி பண்ணும்போது அதில் பாதிப்பு வரும், 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங்கில் பாதிப்பு வரும், 4வது போரிங் அண்ட் ஃபினிஷிங் சுத்தமாக பார்க்குறது காலத்தோட ஃபினிஷிங் குட்டாகவே இருக்காது. ஏன்னா அந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபினிஷிங் அமைஞ்சிடும். வாலில் தப்பு இருந்தால் காலமும் தப்பாக இருக்கும். அதால் இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. நம்ம ஸ்பீடு ஒர்க்கு டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இது மாதிரி போட்டுடுறோம். நம்ம இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் இதான் பண்ணுறோம். ஏன்னா காலத்தில் போட்டுட்டு உட்காந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த அது வரைக்கும் மேசனுக்கு வேலை கொடுக்குறது, சட்டு அவங்க கார்பெண்டர் இருக்க மாட்டான், சைட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பான், அதெல்லாம் கட்டுருவோம். அதுக்கப்புறம் கார்பெண்டர் வந்தோடனே போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் வரும். இருந்தாலும் இதை வந்து தவிர்க்கிறது நல்லது. அது பில்டிங்கு ரொம்பவும் முக்கியம். சரிங்களா? ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கொடுத்தாங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் சஜஷன் எடுத்து வைக்கலாம். சார் இந்த மாதிரி 4-5 பாயிண்ட் வந்து இதில் கண்டிப்பாக அஃபெக்ட் இருக்குது இந்த மாதிரி பண்ணாக்கான்னு சொல்லி நீங்கள் எடுத்து வைக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெஷர்ஸும் சரி சைட் இன்ஜினியரும் சரி இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த வேறு ஏதோ டாப்பிக்கில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.